உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது பிள்ளையார் விநாயகர் புராணத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு துளியாக சொல்லிகிட்ருக்கேன். நரசிம்மர் எப்படி சாந்தமானார் அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். வாஸ்து காட்டுறேங்க. சிவமகா புராணத்திலிருந்து இந்த கதை. பிரகலாதனின் பக்திக்கு இறங்கிய பரந்தாமன் நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டு தூணை வெட்டிய துஷ்டனான இரண்யனை நோக்கி சீறி அவன் குடலை பிடுங்கி சம்ஹாரம் செய்தார். ஆனால் அதன் பிறகும் அவருடைய சீற்றமும் சிம்ம கர்ஜனையும் அடங்கவில்லை. தேவர்களெல்லாம் பயந்து நரசிங்கத்தை சாந்தப்படுத்த என்னென்னவெல்லாமோ யோசித்தார்கள். மகாவிஷ்ணுவின் பிரிய பத்னியான மகாலட்சுமி கூட அவருடைய நாதன் அருகில் நெருங்க பயந்தாள். கடைசியில் பிள்ளையாரை அனுப்பி அவரை சிரிக்க வைத்துத்தான் அவரது கோபத்தை தணிவிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பிள்ளையாரும் பெருச்சாளி வாகனத்தில் ஏறி நரசிங்கத்தை நோக்கி புறப்பட்டு போனார். சிங்கத்தை சிரிக்க வைப்பதற்காக பெருச்சாளிலிருந்து கீழே விழுந்து உருண்டும் புரண்டும் வேடிக்கை காட்டி பல வேடங்கள் செய்தார். அவ்வாறு விழுந்து உருண்டு புரண்டு குதித்து மாமா ஏ மாமா 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 அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினாராம். அவர் பாட்டு பாடி ஆடி அவரை சாந்தப்படுத்தினாராம். நரசிம்மரையே சாந்தப்படுத்தியவர் விநாயகர் தான். அந்த விநாயகர் நமது விக்னங்களெல்லாம் தீர்த்து நம்மையும் நம் மனதில் உள்ள கோபதாபங்களெல்லாம் தீர்த்து சாந்தப்படுத்துவார். அவரை நாம் வணங்குவோம். நன்றி, வணக்கம். லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.